கூடையில் போடு போல மீனை கூடையில் போடு. அதான் அப்புறம் பார்த்தா இப்படி இது பயங்கர சூழ்நிலை தலையே தெரிய முடியாது அவர் இது மீன் சனம் வரலாம் இல்லையா? இதுலையும் கிடையாது, அதுலையும் கிடையாது, அதுலையும் கிடையாது. இந்த மீன்லையும் கிடையாது. எனக்கு மட்டும் அங்கே போயிடுச்சு. அவ்வளோ பேச இருக்கும். அது பண்ண ஓடி வா. போட போறியா? நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ கணமா மட்டும் பாரு. நீ கையில் இருக்குது மீன். ஏமா ஓட்டாம கூட வைய தம்பி. நம்ம கூட கையில் வைய. அந்த கூட முடியா மீன் விடுறது கீழே போடு. அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே போடுவா. நீ என்ன ரிஸ்க் எடுக்கணும்? அவ்வளோ ரிஸ்க். என்னையா இது? நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே சனிக்கிழமை போயிடுவான். ஃபுல்லாவே 2 வாரம் ஃபுல்லாக அங்கே தான். ஏன்னா எனக்கு ஒன்று வேணும்ண்ணா. எனக்கு இந்த தண்ணியும் இந்த வாழையும் போட்டால் கொடுத்துறியா? ஏன்னா அது கொஞ்சம் இருட்டாகுது. நான் இதை போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் இருட்டாகுது. நான் இதை போட்டுக்கிறேன். அதே என் பாய்க்கு ஃபோன் எடுத்துக்கோங்களா? வாழை வெட்டும் போது ஷார்ட் எடுத்துக்கோ. என்ன 13 ரூபாய்க்கா? ரொம்ப முள்ளே போயிடும். அது ரொம்ப முள்ளே போகாது. முள்ளே போகாது. ரொம்ப முள்ளே போனால் ஏன் திரும்ப போகணுன்றான். அவர் ஸ்லைஸ் போடுவார்ல. ஸ்லைஸ் போடும்போது உனக்கு மீன் தெரியாது. மீன் அந்த ஸ்லைஸே மடிச்சுக்கும். அவர் கட்டி வந்தால் உனக்கு ஸ்லைஸ் தெரியும். இங்கேருந்து அவர் ஸ்லைஸ் தெரியும் உனக்கு. ஃபஸ்ட்டு தான் வீட்டில் வச்சு வந்தேண்ணா. வந்த பாகத்தில் அதெல்லாம் காசு இல்லை. அதான் வேணும் சொன்னேன். அதோட இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? எல்லாம் ஒரே மீன் தான். அது இருட்டா இதெல்லாம் அப்படி தெரியாது. இருட்டு தெரியல ஒன்று. என்ன ஓட அது அது அதே ஓட படுத்துருக்காங்க. அப்போ ஒரே போட்டு தானா? இங்கே இருந்தால் வேறு வேறு லெவலில் வீடியோ வரும். இல்லை அங்கே வருது. விடிய காலம் தான் வருது. இல்லை ஆமாம். இவங்களுக்கு வந்து உங்களுக்கு மேட்ருன்னா இவங்களுக்கு நைட்டில் மீன் விற்கிறாங்க. விடிய காலம் தான் வருதுண்ணா வீடியோ. அதுக்குதான் ஒரு 6 மணி நினைக்கிறேண்ணா. இங்கே நைட் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு போக சொல்ல போகிறேன். நான் இதெல்லாம் அந்த மீன் யார்ட்டே கொடுப்பாங்க. அழுவானுங்க இந்த மீன் வெட்டுறதுக்கு. இல்லை நார்மலாகவே இப்போ முதல்ல மாரி போட்டு மீன் வெட்டுறது அழுவாங்க. இப்போல்லாம் காசு தராங்க. அதனால காசு ஒரு பக்கம் காசு வாங்கிடுவாங்க. கேட்டு 700 800 1000 போட்டு வெட்டு தான் தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு இவ்வளோ கொடுத்தா பண்ணேன். இங்கே வந்து பார்த்தா தெரியும். நமக்கு அவ்வளோ வரது கிடையாது கையில். அவங்க பை வாங்குவாங்க. எவ்வளோ காலம் இருக்குது என்ன இப்போ தான் நமக்கு தெரியும். அந்த காலத்து வந்து நல்ல நாள் இது. அதில் நம்ம காசு தான் மோர் மட்டும் தான் பரவாயில்ல. நம்ம ஆளுக்கு தான் மோர். நம்ம லைன் போட்டில் ஆகலாம் சரக்கு. நம்ம தான் மீன் பண்ணுறது காசு போடுறாங்க கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க? இதாக இருக்கு கொடுத்துருவேன். அரசை பண்ணலாம். இதே தான்
டிரைவர் போன கடை உதந்துருக்காங்க காசு வந்து சேர்மன் பண்ணி வரது கிடையாது. ஒரு மீனாக இருந்தால் உடனே வெட்டுவாங்க. வேளாண் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிறைய வரும். அப்போலாம் ஒரு வண்டி நிறைய வரும். 3 கூட மீன் எடுத்து வருவாங்க. அதான் இவங்க எல்லா போட்டுமே நம்ம கிட்ட நம்ம தான் மீன் விடுவோம். அந்த காலத்தில் நீங்க வண்டி இன்னொரு மேட்டர் என்னன்னா நீங்களே வருவீங்க. ஆள் இருப்பாங்க, எப்பவுமே இங்கே ஆள் இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இங்கே ஜனம் அதிகமாக இருந்தா நேரத்துக்கு நாங்கள் வந்துருக்கேன். வண்டியில் நம்ம போட்டு வெட்டி தான் இருக்குது. ஏன் இங்கே ரிஸ்க் எடுக்கிறேன்? அங்கே வந்தால் உடனே வெட்டி அப்படியே எடுத்து வந்து ஏறி வந்தான் வந்தால் ரிஸ்க் எடுக்கணும். அழகா வெட்டி போட்டு வந்துருக்கலாம். இங்கே வந்துல நீ மீன் 4 மீன் கொடுத்துன்னு வச்சுக்க, வர வெட்டி தான் இருப்பாங்க. நம்ம அடிக்க வச்சுவாங்க. முக்கியம் தர மாட்டாங்க, முக்கியத்துவம் தர மாட்டாங்க அதுக்கு இங்கே. ஆனால் நமக்கு அதுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு போட்டு மீன் நமக்கு மெயின். அப்போ வரைக்கும் 150 ரூபா வெட்டினா காலத்து வெட்டிக்கலாம். சின்னதாக இருக்குதா? சின்னதுப்பா. என்னண்ணா சின்னதால வாழை அது வாழெல்லாம் வெட்டல. அது இதில் விட்டேன், இல்லை முது பகுதியில் விட்டேன். 3 நடு முது பெருசாகிடுச்சு. வால் சிந்தாச்சு. தலையில் சாப்பிட்டு வீட்டு போக மாட்டேன். அம்மா தான் சுத்தியா 2 ஷார்ட் எடுத்து இது ஒன்று போடலாம். அவங்க அம்மா தான் கொண்டாந்து முதல்ல விட்டாங்களே, அது ஒன்று போடலாம். கையில் ஷார்ட் எடுத்துடா உள்ள செட்டு குத்தியா அது போடலாம். அதுக்கு வந்து எல்லாம் அதை ஸ்லைஸ் பண்ணலாம். வியாபாரமே இப்போ 2 பேர் கிடையாது. இவங்க 2 பேர் அக்கத்தங்க சும்மா இருக்கலாம். எப்பவுமே பிரச்சனை தானே வந்து அவங்களால முடியல. வர இப்போ அம்மாவால முடியல. அவங்களால முடியல. இப்போ வருவாங்க இங்கே. இப்போ நான் அதெல்லாம் உழைச்சவங்க அவங்களாம் நிற்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாதை விட்டுருங்க. பிரச்சனை வராத பார்த்து சொல்லு பையனா. அக்கா தங்கி தான் பிரச்சனை, வேறு யாரும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. மீன் இருக்கா இல்லை போட்டோ இருக்குது. மீன் இதுக்கு போட்டோ இதாக போட்டோ எடுத்துக்கலாம். ஜாலியாக கட் பண்ணி எடுப்போம் உங்களுக்கு.